ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு லன்ச் மெனு வந்துட்டு சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேன். தேங்காய் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு போட்டோடனே நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து தட்டு போட்டு மூடி வச்சுறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி வெந்து எடுக்கணும். தக்காளியும் வச்சான்னு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட நான் வந்து மூடி வச்சிட போகிறேன். இன்னும் 2 இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு பொடி தான் நான் வந்துட்டு இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். தூத்துக்குடியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. உண்மையிலே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, திக்காகவும் இருக்குது. இந்த குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பொடி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, நான் வந்து புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. கொதிச்சோடனே நம்ம வந்து மீனை போட்டுடலாம். வந்து கொதிச்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.